MongoDB கனெக்ஷன் பத்தி பார்க்கலாம். கனெக்ஷன் வந்து Node.js-யும் MongoDB-யும் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து கனெக்ஷன் சொல்லி ஒரு ஃபோல்டர் எடுத்திருக்கேன். அந்த ஃபோல்டர்ல சர்வர்ங்கிற ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க சர்வர்னு கிரியேட் பண்ணணுமான்றா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் டு பேக்ட் கன்கி டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம். இதுக்கு வந்து அந்த பார்த்து போகணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து சிடி பேஸ் கனெக்ஷன் ஃபோல்டருக்குள்ள போகிறோம். கனெக்ஷன் ஃபோல்டருக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நம்ம பேக் எண்டை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கான கமெண்ட் தான் npm init space -y. இது கொடுத்தீங்க சொன்னால் கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்க்க முடியுதுங்களா உங்களால்? பேக்கேஜ்.json சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதில் தான் நம்மளோட இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜ் எல்லாமே இதில் தான் வரும். டெவ் டிபெண்டன்சின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கிரியேட் ஆகும். டெபெண்டன்சின்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக கிரியேட் ஆகும். ஓகே, அதை லைவாக பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து டிபி கனெக்ட் பண்ணால் மங்கூஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் தேவை. அந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். npm ஐன்னு போடலாம், இன்ஸ்டால்னு போடலாம், எல்லாம் ஒன்று தான். இன்ஸ்டால் பண்ணிங்க சொன்னால் உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து ஸ்பீடாக இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ பார்க்க முடியுதுங்களா? டெபெண்டன்சின்ற அந்த ஒரு இதுக்குள்ள இப்படி ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள மங்கூஸ் சொல்லி போட்டிருக்கு. அதோட வெர்ஷன் தான் அது 8.19.1. இது வந்து அதோட வெர்ஷன். இப்போ வந்து பேக்கேஜ் லாக்.json சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அது ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிரும். சரி, ஓகே, அதை பற்றி இப்போ நம்ம தேவையில்லை, விட்டுலாம். சரி, இப்போ வந்து டிபி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். dp.jsன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு மங்கூஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் எண்டில் தான் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். பேக்எண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணணும்னு சொன்னால் பேக்கேஜ்.json போய் அங்கே டைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்களா? டைப்பில் காமன் ஜேஎஸ்ன்றது. காமன் ஜேஎஸ்ன்னு சொன்னால் அதை வந்து கான்ஸ்ட் மெத்தேடில் தான் யூஸ் பண்ணணும். கான்ஸ்ட் மங்கூஸ் ஈக்குவல் டு ரெக்யூர் மங்கூஸ் இப்படி தான் கொடுக்கணும். இல்லை நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் மாதிரியே பண்ணணும்னு சொன்னால் இந்த காமன்.js-ஐ இது எடுத்துட்டு மாடியூல்னு சொல்லி மாற்றணும். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும். மாடியூல் சொல்லி மாற்றினா நம்ம வந்து அங்கே வந்து இம்போர்ட் மெத்தட்லேயே ஃப்ரண்ட் அண்ட் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அப்படி பண்ண போகிறத காமன்.jsலேயே பண்ணுறோம். db.js போய்க்கலாம். கான்ஸ்ட் mongoose equal to prepare. இது வந்து ஸ்ட்ரிங்குள்ள தான் கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். மிக்ஸ்ன்னு வச்சுக்கணும் ஃபங்க்ஷன் நேம். கனெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு அசிங்க் மெத்தேடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அசிங்க் மெத்தேட் பற்றி பின்னாடி பார்க்கலாம். ரெக்வெஸ்ட் கம்மா ரெஸ்பான்ஸுங்கிற 2 மெத்தேட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரெக்வெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு ஃபுல்லாக போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாகவே கொடுத்துக்கலாம். கொடுத்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். சரி, ஓகே, இது இப்போ நம்ம டிபி தானே பண்ணுறோம். இப்போ வந்து ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கூட தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். ட்ரைகேஜ் மெத்தடில் போட்டுக்கலாம். இப்போ வந்து எரர் வந்து எந்த மாதிரி வரும்னு சொல்லி கன்சோலில் லாக் பண்ணுவோம். லாக்லாம் இப்போ வந்து டிபி கனெக்ஷன் வந்து தப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அதுதான் ஷோ ஆகும் எந்த மாதிரி எரர் இருக்குன்னு சொல்லி. எரர் கனெக்டிங் டு டிபின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து என்ன எரர்னு சொல்லி தெரியும் இல்லையா? அதுக்கு வந்து இந்த கோலன் போட்டு நம்ம எரர் டாட் மெசேஜ்னு கொடுக்கலாம்.
இதுவும் ஸ்மாலில் தான் இருக்கும். இந்த எரர் டாட் மெசேஜ்ங்கிறது வந்து என்ன எரர் வந்து சொல்லி கெட் பண்ணி நமக்கு வந்து டெர்மினலில் காமிக்கும். அடுத்து வந்து ப்ராக்சஸ் டாட் எக்ஸிட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னால் நம்மளோட டிபி வந்து கிராஸ் ஆயிடுச்சு சொன்னால் உடனே வந்து எக்ஸிட் ஆகி என்ன என்ன இதுக்காக ஏதாவது என்ன எரர் வந்ததுனால எக்ஸிட் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிக்கும். இந்த ஒன்று வந்து இருக்குன்னு சொன்னால் 1 செகண்டில் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகி மீன்ஸ் எரர் ஆகி வெளியே வந்துடும். அது டிபி கனெக்ஷன் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, கான்ஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். கனெக்ஷன் எது வேணாலும் வச்சுக்கலாம். கனெக்ட்னு வச்சுக்கலாம். கான்ஸ்ட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு போய் அங்கே வந்து மேலே வந்து அசிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து கீழே வந்து அவைட் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து மங்கூஸ் வந்து கால் பண்ணிக்கிறோம். மங்கூஸ் த கனெக்ட் மங்கூஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கனெக்ட் மெத்தட் வந்து கால் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இங்கே டிபி நேம் போடணும். டிபி நேம் சொன்னால் நம்ம லோக்கலாக வச்சுருக்கோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரிங் வந்து டிபி ஸ்ட்ரிங் சொல்லியிருக்கோம். அதை வந்து காப்பி பண்ணி இங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க இந்த டாட்டில் கிளிக் பண்ணிட்டுனா காப்பி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். இதை காப்பி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபைல் பார்த்து வந்து இங்கே வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து எதனால எரர் அடிக்குதுன்னா இப்போதைக்கு இதை ஸ்ட்ரிங்காக வச்சுக்கலாம். இங்கே வந்து கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். கன்சோல் லாக்கில் டிக் கொடுத்து நாங்கோ டிபிஎஸ் கனெக்டட் டு ஹோஸ்ட் இதில் டாலர் யூஸ் பண்ணி கேர்லி பிளேசஸ்குள்ள இந்த கனெக்டை கால் பண்ணணும். கனெக்ட் டாட் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் இந்த தான் லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கா இல்லை சர்வரில் இருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் காமிக்கும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் சொல்லி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு என்ன கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் கால் பண்ண போகிறோம். அதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் எஃப்எம் பண்ணிட்டோம்னா ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட்னா இது பார்க்க ரீடபிளாக ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு ஓகே, சர்வர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்வர் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண சொன்னால் எக்ஸ்பிரஸ் வேணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெர்மினலில் எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்பிஎம்ஐ எக்ஸ்பிரஸ் கால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, அது இன்ஸ்டால் ஆகட்டும், நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஆயிடுச்சு. கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு require எக்ஸ்பிரஸ் சொல்லி கால் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஆப்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் போட்டு கால் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஏன் எடுத்துக்கணும்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிரஸ் போட்டு பேரந்தசிஸ் போட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா, அதுக்காக ஆப்னு எடுத்துக்கலாம். ஆப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆப் டாட் யூஸ் சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் டாட் யூஸ் போட்டோம்னு சொன்னால் நம்ம ரவுட்டர் கண்ட்ரோலர் எல்லாமே கிரியேட் பண்ணால் தான் இந்த யூஸ் போட்டு அங்கே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாகவே பண்ணிக்கலாம், இதே ஃபைல்லே பண்ணிடலாம். இப்போது ஆப்காட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. யூஸ் போட்டோம்னு சொன்னால் ரவுட்டர்லேருந்து ஃபைல் எடுத்து நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி சிம்பிளாக எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு ஸ்லாஷ் கொடுத்து ஏபிஐன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து கொடுத்துக்கலாம். இந்த ஏபிஐங்கிறது என்னன்னு சொன்னால் இதுதான் நம்மளோட நம்ம சர்வரோட ஃபைலோட யூஆர்எல். ஓகே, இதில் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மெத்தட் கால் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் கால் பேக் போட்டு கொடுக்கலாம். இதில் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் தான் பண்ணுறோம். சென்டில் ஏதோ ஒரு டேட்டா ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கலாம். ஹலோ வேர்ல்டுன்னு கொடுப்போம். அடுத்து இந்த கோலம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால், செமிகோலன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஓகே, ஸோ ஆப்பை கால் பண்ணிக்கலாம். ஆப் டாட் லிசன் $5000 சொல்லிட்டு போர்ட் ஒன்று கால் பண்ணிக்கலாம். அதான் போர்ட் நம்பர் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 கால் பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு கன்சோல் ஒன்று லாக் பண்ணிக்கலாம். கன்சோலில் பேக்டிக் போட்டு ஆப் டாட் லிசன், டாட் கிடையாது, ஆஃப் இஸ் லிசன். ஆன் போர்ட் கொடுத்துக்கலாம். போர்ட் நம்ம போர்ட்டோட நம்பர் கொடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணும்போது தெரியும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மூவ் டாட் ஸ்லாஷ் ஃபைலோட நேம் என்ன, கனெக்ஷன். கனெக்ஷன் கிடையாது, கனெக்ஷனுக்குள்ள இருக்கிற சர்வர் டாட் ஜேஎஸ் தான் கால் பண்ணணும். இந்த ஃபைலை தான் கால் பண்ணணும். ஓகே, சர்வர் டாட் ஜேஎஸ். ஓகே, ப்ளீஸ் லிசனிங் அண்ட் போர்ட். இந்த போர்ட் நம்பர் வருது இல்லையா, இதுக்காகத்தான் இங்கே 5000 கொடுக்குறது. இந்த போர்ட் நம்பரை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டில் எல்லாமே கெட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டிபி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மேலேயே கொடுத்துக்கலாம். இப்படி இங்கே வந்து பார்த்தா என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியா, இங்கே கனெக்ஷன் சொல்லி கால் பண்ணலாம். டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இங்கே பேரந்தசிஸ் போட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ டிபி மட்டும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து கனெக்ஷனை வந்து ரன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ண மாங்கோ டிபி கனெக்டட் டு ஹோஸ்ட்னு சொல்லி வந்துச்சுங்களா, அவ்வளோதான், டிபி கனெக்ட் ஆகிடுச்சு. இவ்வளோதான். இது வந்து எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் மாங்கோ டிபி கனெக்டட் டு ஹோஸ்ட் சொல்லி வருதா, இங்கேருந்து தான் வருது. அவ்வளோதான் கனெக்ஷன்.